அன்பின் வடிவங்களே, சனாதன தர்மம் இந்நாட்டில் ஓரம் கட்டப்பட்டு அந்த தர்மத்தின் இனிமையை சுவைத்தறியாது, பொருள் புரியாது, அதை வெறுமனே வாதம் செய்து காலத்தை விரயமாக்கிக் கொண்டிருந்த பிற நாட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் முறையாக வழிகாட்டும் குருமார்கள் இல்லாததே ஆகும். அப்படிப்பட்ட குருமார்கள் கிடைத்தாலும் மக்கள் நவநாகரிக நடைமுறைகளில் மோகம் கொண்டு அவற்றின் மீது பற்று வைக்கின்றனர். உண்மையில் இவை கடைத்தெருவின் பக்கோடாக்களை போன்றவை. அவை தமது கமகம வாசனையால் கவர்கின்றன. ஆராயாத மனிதர்கள் அவற்றை வாங்குகின்றனர். அவர்களுடைய சுயதர்மம் சனாதன தர்மமாக இருந்த போதும் புற தோற்றத்தில் மயங்கியதன் காரணமாக அதை மறந்து விடுகின்றனர். எனவே அதை புறக்கணிக்கவும் செய்கின்றனர். சத்தியத்துக்கு அப்படிப்பட்ட அலங்காரங்கள் தேவையில்லை. சுவைதான் அதில் முக்கியமானது. அதன் அடிப்படை காரணம் வெளிமயக்கிலும் தோற்றத்திலும் இன்றைய மனிதர்கள் கொள்ளும் மோகமே. அதனால் அவர்கள் கவரப்படுகிறார்கள். உண்மையை ஒதுக்குவதும் பிறரது தர்மத்தை ஒப்புக்கொள்வதும் பழக்கமாகிவிட்டது. இது ஒரு பெரிய தவறு. புற தோற்றத்தின் மீதும் காட்சியின் மீதும் பற்று வைப்பது பாரத தர்மத்துக்கு முரண்பட்டது. சனாதன தர்மத்தில் அடங்கிய சத்தியம் அதி உன்னதமான அன்பை விட மேலானது, அப்பாற்பட்டது. அது வேறு எந்த தர்மத்திலும் இருந்ததும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. சத்தியத்தின் இருப்பிடம் சனாதன தர்மம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாகும். அனைவருக்கும் உரிய பாரம்பரியம் அது. புனித தன்மைக்கு எல்லை இருக்க முடியாது. ஒரு நொடி இடைவெளி கூட இல்லாத அளவிற்கு அத்தனை புனிதம் மிக்கது. அன்பின் வடிவங்களே, சனாதன தர்மத்தை உணர்வதற்கு துணிவுடன் இறங்குவது அவசியமாகிறது. இது பாரதியர்களின் பிறப்புரிமையாகும்.